ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 15. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 15. ஈர ஆடையினால் கண்டேனோ ஈரங்கொல்லியைப் போலே. ஈரவாடையினால் கண்டேனோ ஈரம் கொல்லியைப் போலே. இது என்ன பேரே விசித்திரமாக இருக்கிறது. ஈரங்கொல்லி என்றால் என்ன? மனிதனா? ஏதாவது பூச்சி போலையா? என்னது பேர் ஒரு மாதிரி இருக்கே என்று உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். ஈரங்கொல்லி என்பது ஒரு மனிதனுடைய பெயர். அவர் திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தார். இவருக்கு ஏன் ஈரங்கொல்லி என்று பெயர்னா, இவர் சலவை தொழில், வண்ணான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கொடுத்தா அவங்க துவைச்சி அதை சீர்படுத்தி நமக்கு கொடுப்பாங்க. ஈரம் கொல்லி என்று பழங்கால தமிழர்கள் சலவை தொழிலாளிகளை ஈரங்கொல்லி என்று அழைப்பார்கள். அவருடைய ஒரு சரித்திரம். ஈர வாடையினால் கண்டேனோ ஈரங்கொல்லியைப் போலே. ஈரவாடை என்ன? ஈரவாடை, ஈரவாடையினால எதை கண்டார் என்பது சரித்திரம் பார்ப்போம். கீழே பதிவுகளில் ஒரு நாள் பார்த்தோம். 1323 வருடம், ஆங்கில வருடம், உலுக் கான், பிற்காலத்தில் அவனதான் முகமது பின் துக்ளக் அப்படின்னு கூப்பிட்டார்கள். அந்த உலுக் கான் என்பவன் சமயபுரத்தில் இருந்து திருவரங்கத்தை நோக்கி படையெடுத்து வந்து அனைத்தையும் கொள்ளையடிப்பதற்காக வரும்பொழுது 12,000 பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்களுடைய உயிர் நீத்தார்கள் அப்படின்னும் கேள்விப்பட்டோம். அப்பொழுது நம்பெருமாளை காப்பாற்றுவதற்காக பெரிய பெருமாளுக்கு முன்னாடி ஒரு கல் திரையை சமைத்து, அதற்கு பிறகு நம்பெருமாளை மூடு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி கொண்டு பிள்ளை லோகாச்சாரியார் பிரதான சில சிஷ்யர்களோடு வேண்டப்பட்ட சில உபகரணங்கள், பூஜைக்கு வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அப்படின்னு சரித்திரம் பார்த்தோம். அந்த பெருமாள் அங்கிருந்து இருட்டிலேயே போய் திருமாலிரும் சோழமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய, மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆனைமலை என்ற இடத்துல பல நாள் தங்கியிருந்தார். அங்கதான் பிள்ளை லோகாச்சாரியார் பரமபதத்தை அடைந்தார். 120 வருடம் சம்வத்சரம் வயசு அவருக்கு. அதற்கப்புறம் அங்கிருந்து திருவாய்மொழி பிள்ளையை போய் பாருங்கள் என்று சிஷ்யர்களுக்கு பணித்துவிட்டு அவர் பரமபதத்தை அடைந்தார். அவருடைய திருவரசு நீங்க போய் சேவிங்கோ. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தும் போகலாம், மதுரையில இருந்து போகலாம் கட்டாயமா. அழகர் கோயிலில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தவறா சொல்லிட்டேன், மதுரையில இருந்து போகணும்னா போகலாம். அவங்க கோயிலில் கேட்டீங்கன்னாலும் வழி சொல்லுவாங்க எப்படி போகணும்னு, போய் பார்த்துட்டு வாங்க. சரி, இந்த நம்பெருமாள் அங்கிருந்து எப்போ போனார்? அங்கிருந்து கிளம்பினார் 1323. ஆனா நாம இன்னைக்கு போய் அந்த பெருமாள் உற்சவத்தெல்லாம் பார்க்கிறோம், கொண்டாடுறோமே. அவர் எப்ப திரும்பி வந்தார், எங்கெங்கெல்லாம் போனார், அதை தெரிந்து கொள்ளணும் இல்லையா? அங்கிருந்து கிளம்பிய பெருமாள் சற்று நாட்கள் ஆனைமலையில இருந்தார்கள் அடியார்கள். பிள்ளலோகாச்சாரியார் பரமபதித்த உடனே அந்த பக்கமும் இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க, அங்க இருந்து பெருமாளை எழுந்தருள பண்ணிக்கொண்டு பாதுகாப்பாக கேரள தேசத்தின் வழியாக அப்படியே மேலே போய் கோழிக்கோடு, அதுக்கு பக்கத்தில் திருக்கணாம்பி அப்படின்னு ஒரு இடம். இன்னைக்கும் கர்நாடகத்தில் போனீங்கன்னாக்கா கர்நாடகத்தினுடைய பார்டரில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போய் நீங்களும் சேவிக்கலாம். அந்த இடத்துல பெருமாளை எந்த தட்டில், ஒரே தட்டில் ஆழ்வாரும் ஒரு வட்டமான தட்டு மாதிரி, அதுக்குள்ளே ஆழ்வாரும் நம்பெருமாளும் ஒரே தட்டுல எழுந்தருள பண்ணியிருந்தார்கள் பக்கத்து பக்கத்துல அப்படின்னு சரித்திரம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப குளிரும். நம்முடைய இந்த
முத்துச்சட்டையை நம்மாழ்வாருக்கு அணிவியுங்கோள் அப்படின்னு நம்பெருமாள் கொடுத்ததாக ஐதிஹ்யம். ஏன்னா நம்மாழ்வாரும் இதே போல அவரை காப்பாற்றணும்ன்றதுக்காக அடியவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நம்பெருமாளும் வருகிறார். பகவானும் பக்தனும் 2 பேருமே இப்படி யாத்திரையாக கிளம்பி விட்டார்கள். கலாப காலம். அப்ப அவர்கள் இருவரும் சந்தித்த இடத்திற்கு திருக்கண்ணாம்பி என்று பெயர். ரொம்ப சரித்திர புகழ் வாய்ந்த இடம். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வரதராஜ பெருமாள் கோயிலுக்குள்ள இன்னைக்கும் இங்கே தான் எழுந்தருளி இருந்தார் நம்பெருமாள், இங்கே தான் நம்மாழ்வாரம் எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் 2ஆக பிரிகிறார்கள். திருவாய்மொழி பிள்ளையினுடைய முயற்சியினாலே நம்மாழ்வார் இந்த பக்கமாக திரும்பவும் வருகிறார். ஆனால் நம்பெருமாள் அங்க இருந்து நேரடியாக திருநாராயணபுரத்துக்கு போறார். திருநாராயணபுரத்தில் சில நாட்கள் இருக்கிறார். அங்கிருந்து அப்படியே சந்திரகிரி மலை பக்கமாக தொடர்ந்து சென்று நம்பெருமாள் திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய ஆஸ்தானம் திருவேங்கடமுடையான், அந்த திருமலைக்கு போறார். திருவேங்கடத்தில் இன்றைக்கும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முதல் துவாரம் வெளி துவாரத்திலிருந்து உள்ள போறீங்க. மகா துவாரத்திலிருந்து போன உடனே பார்த்தோம்னா துவஜஸ்தம்பம் தெரியும். அந்த துவஜஸ்தம்பத்தினுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு ஸ்ரீரங்க மண்டபம் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் இதுக்கு ஸ்ரீரங்க மண்டபம்னு பேர்னா, ரங்கநாதர் எழுந்தருளி இருந்தார் இந்த இடத்துல தான். பல காலங்கள் ரங்கநாதர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது இந்த இடம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் நன்றாக அந்த ஊரை பாதுகாத்து வந்ததுனால திருமலையில் உள்ள ஸ்ரீனிவாசனோட நம்பெருமாளும் இந்த இடத்திலே திருவாராதனங்களை கண்டுகொண்டு பல வருடங்கள் இருந்தார். இவர் இப்படி இருக்கிற காலத்திலே இது போல நம்பெருமாள் இப்படிலாம் வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெருமாளே ஒருத்தரை சக்தி இருக்கிறவராக ஒரு புருஷரை மகா புருஷரை அனுப்புவார் இல்லையா, அதுபோல செஞ்சி அப்படின்னு இன்னைக்கும் கேள்விப்படுறீங்க. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் செஞ்சி அப்படின்னு இடம், செஞ்சி மலையெல்லாம் இருக்கு. அந்த செஞ்சியில கோபண்ண உடையார் அப்படின்னு ஒரு சிற்றரசர் இருந்தார். ஹரிஹரர் அப்படிங்கிறவருடைய பெரிய ராஜா, அவருக்கு கீழே சிற்றரசராக கோபண்ண உடையார் இருந்தார். அந்த கோபண்ண உடையார் நம்பெருமாளிடத்துல அதீத பிரீத்தி, ரொம்ப அவருக்கு ஈடுபாடு. இந்த இஸ்லாமியர்கள் எதிர்த்து வரக்கூடியவர்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு சமயோசிதமாக சில முடிவுகளை எடுத்து திருமலையிலிருந்து பெருமாளை முதல்ல செஞ்சிக்கு கொண்டு வரார். பத்திரமாக பாதுகாப்போட இவர்கள் ஒவ்வொருவரும் 30 பேரை ஜெயிக்கிற அளவுக்கு பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நம்பெருமாளை ரட்சிக்கக்கூடிய அந்த தருணத்தில் செஞ்சியில சில நாள் செஞ்சியில இருக்காரு. இன்னைக்கு செஞ்சி போனீங்கன்னா ரங்கநாதருடைய கோயில் அங்க இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ரங்கநாதர் கோயில்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதுக்கு காரணமே இப்படி ரங்கநாதர் திக்விஜயம் வரும்போது அங்கங்க ஒரு கோயில்களிலே எழுந்தருளை பண்ணிடுவாங்க. அவர் அங்கங்க ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணிடுவாங்க. நம்பெருமாள் கிளம்பின உடனே அங்க ஒரு ரங்கநாதர் கோயில் வந்துடும். அப்படிதான் செஞ்சியிலேயும் அந்த ரங்கநாதர் கோயில் பிரசித்தியாக இன்றும் இருக்கிறது. அந்த செஞ்சியில இருந்து சரியான சமயம் பார்த்து யாரும் சண்டைக்கு வரவில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, யுத்தம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சரியான நேரமா பார்த்து இந்த கோபண்ண உடையார் நம்பெருமாளுடைய ஆஸ்தானமான திருவரங்கத்துக்கே அவரை எழுந்துருள பண்ண வேண்டும். ஏன்னா பிரம்மாவாலே ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள், இஷ்வாகு வம்சத்தில் அனைவரால் ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள், ராமரால் ஆராதனை செய்யப்பட்ட பெருமாள், அப்பேற்பட்டவர் ஆச்சாரியார்களாலே பூஜிக்கப்பட்ட பெருமாள். இவர் இருக்க வேண்டிய இடம் அவருடைய ஆஸ்தானமான திவ்ய ஆஸ்தானம் திருவரங்கத்துக்கே பெருமாளை எழுந்தருள பண்ணணும் அப்படின்னு பாதுகாப்பாக பெருமாளை அங்கிருந்து கொண்டு வந்து திருவரங்கத்திலே கொண்டு வருகிறார். திருவரங்கத்துக்கு கோபண்ண உடையார் அவருடைய முயற்சியால தான் பெருமாளை ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்துட்டார். அவர் வந்த வருடம் ஆங்கில வருடம் 1371 வருடம். 1323 வெளியில கிளம்பினார் நம்பெருமாள். 1371 48 வருஷம் நம்பெருமாளுடைய ஒரு விஜயம்.
திக் விஜயமா போயிட்டு வந்தார். ஒரு பரீதாபி வருடம் வைகாசி மாசம் 17ஆம் நாள், பரீதாபி வருடம் வைகாசி மாசம் 17ஆம் நாள் தான் நம்பெருமாள் திருவரங்கத்துக்குள்ள வருகிறார். ஆனால் திருவாராதனத்துக்கு பெருமாள் இல்லாம இருக்கலாமா? அதனால கிட்டத்தட்ட 48 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய காலம் இல்லையா? அதனால ஸ்ரீரங்கத்துல ஒரு நம்பெருமாளை போல ஒரு பெருமாளுடைய உற்சவர் விக்கிரகத்தை ஏற்பாடு செய்துட்டாங்க. அவருக்கு தான் பூஜைகள் நடந்து வருகிறது. இப்ப இவர் வேற வந்துட்டார். நம்பெருமாள் வாழ்ந்த காலத்திலே அவர் உற்சவம், நம்பெருமாளை கண்டவர்கள் இப்ப யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தால் 48 வருஷம்னா எல்லாரும் பல பேர் பரமபதிச்சிட்டாங்க. இல்ல ரொம்ப வயசாயிடுச்சு. இப்ப யார் சொல்றது? இவர் தான் 2 பேர் இருக்காங்க, இவர் வந்திருக்கிறவர் தான் நிஜமான நம்பெருமாள் தானா அப்படின்னு சந்தேகம். இது யார் நம்பெருமாள் என்று யார் ஒத்துக்கொள்ளுவது? யார் நமக்கு இதை உறுதிப்பட ஊர்ஜிதமாக சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா ஊர்ல அப்பதான் ஈரங்கொல்லி அப்படின்னு 93-94 வயசு ஒரு வயசான பெரியவர். அந்த பெரியவருக்கு கண்ணு தெரியாது, ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, கண்ணு தெரியாது. அவரை போய் பார்த்து கேட்கறாங்க, ஐயா இந்த மாதிரி பெருமாள் எழுதியிருக்கார், உமக்கு ஞாபகம் இருக்கா? உமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு இருக்கும், அப்ப சொல்லுவீரா நம்பெருமாள் யார் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், எனக்கு கண்ணு தெரியாதேப்பா, ஒரு காரியம் பண்ணுங்கோ, நான் எப்பவுமே பெருமாளுக்கு திருமஞ்சனமான அந்த வஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஈரவாடை தீர்த்தத்தை முகர்ந்து அதை பிரசாதமா ஏற்றுக்கொண்டு பழக்கப்பட்டவன். அப்ப நம்பெருமாளுடைய திருமேனிலப்பட்ட தீர்த்தத்தினுடைய அந்த வாசனையும் அந்த சுவையும் அடியனுக்கு நல்ல பரிச்சயமான ஒன்று. அதனால ஒன்று செய்யுங்கோ, காவேரியிலிருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்கோ. இந்த பெருமாள்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரி வஸ்திரத்தை சமர்ப்பிச்சு திருமஞ்சனம் எப்படி பண்ணணுமோ அதே போல திருமஞ்சனத்தை கண்டருளி அந்த ஈர ஆடை அப்படின்னா அவர் குளித்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்த உடனே அபிஷேகம் பண்ண உடனே அந்த வஸ்திரத்தோட தண்ணியில் அப்படியே மூழ்கி இருக்கும் இல்லையா, அந்த வஸ்திரம் பெருமாள் மேல சாத்திட்டு இருந்த வஸ்திரம், அதுக்கு பேர் தான் ஈர ஆடை தீர்த்தம் அப்படின்னு பேர். பல இடங்கள்ல போனீங்கன்னா ராமானுஜர் போன்ற சுவாமிகளுடைய திருமேனிகளுக்கெல்லாம் திருமஞ்சனம் பண்ணா அந்த ஈரவாடை தீர்த்தம்னு கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை கொடுங்கோ அப்படின்னு சொன்னார். அதே போல 2 பெருமாள்களையும் எழுந்தருள பண்ணி அந்த பெருமாள்களுக்கு திருமஞ்சனம் செய்வித்தார்கள். செய்துட்டு அந்த திருமஞ்சனத்தினுடைய ஈர ஆடை தீர்த்தம், அந்த ஈர ஆடை தீர்த்தத்தை இவருக்கு கொடுக்க அந்த உண்மையான திக்விஜயம் போயிட்டு வந்த அந்த நம்பெருமாளுக்கு செய்த திருமஞ்சன தீர்த்தம் அந்த ஈர ஆடையை எடுத்து கொடுத்தவுடனே அவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்பெருமாள் நம்பெருமாள் நம்பெருமாள், தோ நம்பெருமாள் வந்து விட்டார், இவர்தான் நம்பெருமாள், நம் பெருமாள். பெருமாளுக்கு நம்பெருமாள்னு எப்போ பேர் வந்தது? அதுக்கு முன்னாடி அவருக்கு அழகிய மணவாளன்னு தான் பேர். ராமானுஜர் காலத்துல கூட அந்த பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு தான் பேர். அவருக்கு எப்ப நம்பெருமாள்னு பேர் வந்ததுன்னா ஒரு ஈரங்கொல்லி வண்ணான் தான் இந்த பேரை கொடுக்கறான், நம்பெருமாள் அப்படின்னு. அவர் சொன்னதுல இருந்து ஆனந்த கூத்தாடினார். நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் அப்படின்னு மணவாள மாமுனிகள் சொல்றார். இந்த பெருமாள் ஒரு இடம் போகும்போது ஒன்னொன்னு அங்கங்க தன்னுடைய கோயில்களை வச்சார்னு சொல்றேன் இல்லையா. இந்த ஸ்ரீரங்க நம்பெருமாள் இன்னைக்கும் நீங்க மன்னச்சநல்லூர் அப்படின்னு திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து திருவள்ளரை போற பாதையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர் வரும், அதுக்கு பக்கத்துல அழகிய மணவாளம்னு ஒரு கிராமமே இருக்கு. ரொம்ப நல்லா இருப்பார் பெருமாள், பெருசா இருக்கக்கூடிய பெருமாள். அந்த ஊரே அந்த பெருமாளுக்கு எழுதி வைத்தார்கள். ரொம்ப அற்புதமா இருப்பார். அந்த பெருமாளை போய் சேவிங்கோ. ரொம்ப ஏகாந்தமா கிராமத்துல இருக்கிற பெருமாள், அழகிய மணவாளம் அப்படின்னு அந்த ஊருக்கே பேர். இப்படி இந்த சரித்திரத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறது, ஈர ஆடையினால் கண்டேனோ, ஈரவாடை தீர்த்தத்தினால நம்பெருமாளை கண்டேனோ, இவர்தான் நம்பெருமாள்னு உறுதிப்பட ஊருக்கு சொன்னார் இல்லையா. யார்? ஈரம் கொல்லி. அவரை போல எனக்கு அந்த பகவானுடைய திருமேனியில அந்த பிரதிபத்தி இருக்கா? ஏதோ விக்கிரகம் சிலைன்னு இல்லாம அந்த பெருமாள் இடத்துல எவ்வளவு பிரதிபக்தி இவருக்கு.
இத்தனை வருடங்கள் ஆன பிற்பாடும் அந்த நம்பெருமாள் மேலே திருமேனியினுடைய சுகந்தம், அந்த வஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய தீர்த்தம், பரிமளம், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா எவ்வளவு பிரதிபத்தியோடு இருந்திருப்பார் ஒரு வண்ணான் சலவை தொழிலாளி. அதுபோல எனக்கு வைராக்கியம் இல்லையே, பகவானுடைய திருமேனி அந்த விக்கிரகத்தில் எனக்கு ஈடுபாடு இல்லையே, பிறக்கவில்லையே என்று திருவல்லிக்கேணி அம்மாள் கூறுகிறாள். ஈர வாடையினால் கண்டேனோ ஈரம் கொல்லியைப் போலே. 16வது வாக்கியம், உம்மை போல என்றேனோ அனந்தாழ்வானைப் போலே. உம்மை போல என்றேனோ அனந்தாழ்வானைப் போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம்.